தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இரண்டாவது நாளாக இன்று நடைபெறும் IAS மற்றும் IPS மாநாடு குறித்த கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைந்துள்ளார். பேசலாம். வணக்கம் மணிகண்டன். இரண்டாவது நாள் மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொள்ள இருக்காரு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு அரசுடைய மக்கள் நல திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும் அதே போல சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளில் தீவிரம் காண்பிப்பது உள்ளிட்ட முக்கிய நோக்கங்களுக்காக 28 துறையுடைய வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களை அமல்படுத்துவது தொடர்பாகவும் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் இந்த 2 நாள் உயர் மாவட்ட காவல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் IFS அதிகாரிகளுக்கான மாநாடு தொடங்கியிருந்தது. காலையில் மாவட்ட காவல் உயர் அதிகாரிகள் உடனான எக்ஸ்க்ளூசிவ் மீட்டிங்க்கு பிறகு மதிய உணவு இடைவேளைக்கு பிறகாக அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு செய்ததை பார்க்க முடிந்தது. இன்றைய தினம் முக்கியமான விவகாரங்களாக IFS அதிகாரிகளுடன் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் IFS மீட்டிங் என்பது நடத்தப்பட இருக்கிறது. முக்கியமாக இந்த IFS அதிகாரிகள் மத்தியிலான ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் பசுமை தமிழ்நாடு திட்டம், வனப்பகுதிகளில் சாலை மேம்பாடு, வன உரிமை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவது, மனிதம் மற்றும் விலங்கு மோதல்களை தடுப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. இரண்டாவது நாளான இன்று சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை தொடர்பான திட்டங்களுடன் காலையில் IFS அதிகாரிகளுடன் இந்த ஆய்வு என்பது நடத்தப்பட இருக்கிறது. முக்கியமாக அடுத்த கட்டமாக ஒரு மொத்தமான ஜாயிண்ட் கான்ஃபரன்ஸ் என்பது மதிய நேரத்தில் நடத்தி முடிக்கப்பட்டு மாலையில் விருது வழங்கும் நிகழ்வுடன் இந்த 2 நாள் மாநாடு நிறைவடைய இருக்கிறது. நேற்றைய தினம் இந்த மாநாட்டுடைய தொடக்க நிகழ்வில் உரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் மகளிர் மற்றும் அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் எந்தவித காம்ப்ரமைஸும் சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்பதை காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவாக அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். அதே போல நியாய விலைக் கடைகள் தொடங்கி அரசு நிர்வாகங்களில் எந்த இடத்திலையுமே கிளியர் டிரான்ஸ்பரன்சியை வெளிப்படைத்தன்மையை நிலைநாட்ட வேண்டும். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். வாரந்தோறும் திங்கட்கிழமை மட்டும் மனுவை வாங்கிக் கொள்ளாமல் வார நாட்களில் அனைத்து இடங்களுக்கும் ஃபீல்டு விசிட் செய்ய வேண்டும் என பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். மக்களுக்கான அரசாக இது நடைபெற வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் அவருக்கு அறிவுறுத்தல்களாக வழங்கியிருக்கிறார். அதே போல இன்று கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட விவகாரங்கள் தொடர்பாக IFS அதிகாரிகளுடன் இந்த மாநாட்டில் விவகாரங்கள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு நடத்தியிருக்கிறார். முக்கிய அதிகாரிகள் வந்தடைந்திருக்கின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆலோசனை கூட்டத்திற்கு அந்த மாநாட்டிற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த கட்டிடத்தின் 10வது மாடியில் நாமக்கல் கவிஞர் மாடியில் தான் இந்த கான்ஃபரன்ஸ் 2 நாள் மாநாடு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியாக 9:30 மணி அளவில் இந்த 2வது நாள் மாநாடு தொடங்கியிருக்கிறது. தொடங்க நிகழ்விலேயே IFS அதிகாரிகளுடனான எக்ஸ்க்ளூசிவ் மீட்டிங்க்கு பிறகாக அடுத்த கட்டமாக ஜாயிண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இன்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள் நிகழ்வு இறுதியில் விருதுகள் வழங்கும் நிகழ்வும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. கள விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.